அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் விரும்பும் இரண்டு முக்கியமான நிஹ்மத்துகள் என்னவென்றால், ஒன்று செல்வம், மற்றொன்று நல்ல பிள்ளைகள்தான். நம்மில் பலர் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், பொருளாதாரம் நிலையான நிலைக்கு வர வேண்டும், நமது குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கின்றோம். அதே நேரத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கும் செல்வத்திலும் பிள்ளைகளிலும் பரக்கத் செய்ய வேண்டும் என்பது தான் முக்கியமான விடயம். ஏனெனில் அதிகம் கிடைப்பதற்கு மேலாக கிடைத்ததில் நன்மை இருக்க வேண்டும். சிறிதாக இருந்தாலும் அதில் பரக்கத் இருந்தால் அது போதுமானதாக மாறிவிடும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் செல்வத்தையும் பிள்ளைகளையும் அதிகரிக்கவும் அதில் பரக்கத்தை தரவும் வேண்டிக்கொள்ள ஒரு அழகான துஆவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த துஆவானது வெறும் செல்வம் அதிகரிக்க மட்டுமல்ல, நமக்கு கிடைத்திருக்கும் நன்மையையும் அமைதியையும் சந்தோஷத்தையும் நிலைக்க வேண்டி கேட்கும் ஒரு ஆழமான வேண்டுகோள் கொண்ட ஒரு துஆ. ஆகவே இதை நாம் தினமும் நம்பிக்கையுடன் மனதார ஓதினால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு நன்மைகளை அள்ளித் தருவான். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை நாமே உணர ஆரம்பிப்போம். இப்போது அந்த அருமையான துஆவை மன அமைதியுடன் கவனமாக ஓதுவோம். இந்த அழகான துஆவை நாம் மனமாற நம்பிக்கையுடன் ஓதும் போது அதனுடைய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் மெதுவாக வெளிப்பட ஆரம்பிக்கும். முதலில் இந்த துஆ மூலம் நாம் அல்லாஹ்விடம் நம்முடைய செல்வத்தை அதிகரிக்க வேண்டுகின்றோம். ஆனால் அதைவிட முக்கியமானது அந்த செல்வத்தில் பரக்கத் கிடைப்பது. பரக்கத் என்றால் குறைவானதிலேயே திருப்தியும் நிறைவாகவும் வாழ முடிவது. இரண்டாவதாக நாம் பிள்ளைகளுக்காக நாம் துஆ கேட்கின்றோம். நல்ல உடல் நலம், நல்ல குணம், நல்ல எதிர்காலம், இவை அனைத்தும் அல்லாஹ்வின் அருளால் கிடைக்கும். இந்த துஆவை ஓதுவதன் மூலம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை நிறைந்த வாழ்க்கையை கேட்கின்றோம். மூன்றாவதாக அல்லாஹ் நமக்கு ஏற்கனவே கொடுத்தவற்றில் நன்மையும் அமைதியும் நிலைத்திருக்க வேண்டும் என்று நாம் கேட்கின்றோம். இதனால் மன அமைதி, குடும்பத்தில் ஒற்றுமை, வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த துஆவானது வெறும் பொருளாதார வளர்ச்சிக்காக மட்டுமல்ல, முழுமையான வாழ்க்கை நலனுக்காகவும் கேட்கும் ஒரு சிறந்த துஆ. நாம் இதை தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருந்தால் அல்லாஹ் நமக்கு தெரியாத வழிகளில் உதவிகளை செய்வான். நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள், நன்மைகள், வாய்ப்புகள் திறக்கப்படும். ஆகவே இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை தினமும் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்கள் முயற்சிகளுக்கு அர்த்தத்தினை கொடுப்பான். உங்கள் வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் பரக்கத்தை செய்வான். இன்ஷா அல்லாஹ் அவ்வாறான அந்த சிறந்த துஆ என்னவென்றால், اللهم أكثر مالي وولدي وبارك لي فيما أعطيتني. اللهم أكثر مالي وولدي وبارك لي فيما أعطيتني. அதனுடைய பொருள் என்னவென்றால், யா அல்லாஹ், என் செல்வத்தையும் என் பிள்ளைகளையும் அதிகரித்து நீ எனக்கு கொடுத்தவற்றில் பரக்கத் செய்வாயாக. இந்த துஆவில் 3 ஆழமான கருத்துகள் இருக்கின்றன. முதலாவதாக நாம் அல்லாஹ்விடம் செல்வத்தை அதிகரிக்க கேட்கின்றோம். ஆனால் இது வெறும் பணம் மட்டுமல்ல, ஹலால் வழியில் கிடைக்கும் நன்மையான ரிஸ்கை கேட்கின்றோம். அடுத்ததாக
பிள்ளைகள் என்பது ஒரு பெரிய நிஹ்மத். அவர்கள் நல்லவர்களாக வளர வேண்டும், இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு பயனளிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் கேட்கின்றோம். அடுத்ததாக வபாரிக்லி ஃபீமா அஹ்தைதனி, இது இந்த துஆவின் மிக முக்கியமான ஒரு பகுதி. அல்லாஹ் கொடுத்தவற்றில் பரக்கத் வேண்டும் என்பதை கேட்கின்றோம். பரக்கத் இருந்தால் சிறிதாக இருந்தாலும் அது போதுமானதாகவும் நிம்மதியானதாக இருக்கும். ஆகவே இந்த துஆ அதிகம் கொடு என்று மட்டுமல்ல, கொடுத்தவற்றில் நன்மையையும் நிறைவையும் தா என்று கேட்கும் ஒரு அழகான துஆ. இந்த அருமையான துஆவை நாம் தினசரி வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இதற்கு குறிப்பிட்ட எண்ணிக்கை என்று எதுவும் இல்லை. ஆனால் நபிமொழிகளில் பொதுவாக கற்றுக் கொடுக்கப்பட்ட நல்ல ஒழுங்குகளை பின்பற்றுவது மிகவும் சிறந்ததாகும். அவ்வாறாக இதை தினமும் குறைந்தது 3 முறை அல்லது 7 முறை ஓதலாம். அதிகமாக நன்மையை நாடுபவர்கள் 11 முறை அல்லது 33 முறை கூட ஓதலாம். அதாவது 5 நேர தொழுகைக்கு பிறகு ஓதிக்கொள்ளலாம். காலையில் ஃபஜ்ருக்கு பிறகு, மாலையில் மஹ்ரிப் அல்லது இஷாவுக்கு பிறகு. இந்த நேரங்களில் ஓதுவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக இதை ஓதும் போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளை பார்க்கலாம். முதலில் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து தொடங்குங்கள். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத். அதற்கு பிறகு இந்த துஆவை மனமாற கவனமாக ஓதுங்கள். اللهم أكثر مالي وولدي وبارك لي فيما أعطيتني. اللهم أكثر مالي وولدي وبارك لي فيما أعطيتني. முடிவில் மீண்டும் ஸலவாத் சொல்லி முடியுங்கள். அதாவது எண்ணிக்கையை விட நம்பிக்கையும் மனசாட்சியுடன் ஓதுவதும், தவறான வழிகளை தவிர்த்து ஹலால் வழியில் முயற்சி செய்து, இவை இருந்தால்தான் இந்த துஆவின் முழுமையான பலனை நாம் பெற முடியும். ஆகவே இந்த துஆவை தினமும் உங்களுடைய வாழ்க்கையில் சேர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் பரக்கத் நிறைந்த வாழ்க்கையை அருள்வானாக. ஆமீன். இந்த அழகான துஆவை நம்முடைய வாழ்க்கையில் தினமும் ஓதத் தொடங்குவோம். நம்முடைய செல்வத்திலும் பிள்ளைகளிலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பரக்கத்தை வழங்குவானாக. நீங்கள் இந்த துஆவை நம்பிக்கையுடன் தொடர்ந்து ஓதினால் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நிச்சயமாக உணர்வீர்கள். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நீங்கள் நினைத்தால் தயவு செய்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். மேலும் அனைவரும் பயனடையும் வகையில் ஷேர் செய்யுங்கள். இன்னும் பல பயனுள்ள துஆக்களுடன் மீண்டும் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.